என்ன ஹாய் டி. என்ன கல்யாண பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ள கூட வீடெல்லாம் புக் பண்ணி ரிகர்சல் தான் போறியே. போட்டேனா? இது என் மாமா வீட்ரி. நானே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சேன் பத்தியா? என்ன சொல்லணும்? ஏய், இவ ஏண்டி மூஞ்சி இப்படி உருன்னு வச்சிருக்கா? வந்தது வராததுமா? இந்த கதை தெரியாது அவனுக்கு. மேடம்க்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏய், இது எப்படி நடந்துச்சு? சொல்லவே இல்ல. சொன்னா என்ன பண்ணுவ? அவ கூட சேர்ந்து நீயும் சிரிப்ப. ஏய், அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கோவம் வந்தா அவளா இருக்க மாட்டா. அவ அவளாதான் இருப்பா. குட்ட குழப்பி நீ கூட இல்லாத வரைக்கும். ஏய், ஃப்ரீயா விடுடி. அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் தான் போராடி உன் கல்யாணத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா அவளை ரிலாக்ஸ் பண்ண கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் இருக்கும். உனக்கு 1008 வேலை இருக்குல்ல, போய் அதை பாரு. மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சிட்டு இருந்த பொண்ணு இப்போ கைய கட்டிட்டு போறத பார்த்தாலே பாவமா இருக்கு. அந்த அப்பாவியை ஏமாத்த இப்படிதான் அவனுக்கு மனசு வந்துச்சு. சரி, ஓகே, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. ஒரு கெஸ்ட் வரேன்னு சொன்னாங்க, அவங்கள மட்டும் வெல்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி. ஏய், யாருன்னு போய் பாரு. ஏன் நீ என்ன குரூப் 2 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? பாடி உன்கிட்ட சொன்ன பாரு. சி ஏச்சிப்பே. இவனா? எனக்கு தெரியும்டா நீ வருவன்ட்டு. நீ என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலும் என் மனசு மாறாது. பிரேக்கப் தான். என்ன முழிக்கிற? ஓ, இங்க யாரும் இல்ல என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்கிறியா? நீ என்ன டிராமா பண்ணாலும் என் மனசுலாம் மாறாது. ப்ரோ, ஒரு நிமிஷம். சாரி, மேல ரைட் சைடுல ஒரு ரூம் காலியா இருக்கு. நீங்க அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? குரு கொஞ்சம் வேலையா வெளியே போயிருக்காங்க, அதனால இப்ப வரமாட்டாரு. வந்த உடனே பேச சொல்றேன். நோ ப்ராப்ளம். ஓகே, போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன இதோ வர. ஏய், ஏண்டி அப்படி பாக்குற? அவர் தாண்டி என் ஃபியான்சியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஐயோ, கல்யாணத்துக்காக வந்திருக்காரு. ஏய், இவன் எங்கடி இங்க வந்தான்? ஏய், அமைதியா பேசுறி. அவர் என் ஃபியான்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரி. ஏய், இவளோட எக்ஸ் அவன் தாண்டி. நீ சொன்ன அந்த பாவியே அவன் தான். ஐயோ, பூஜா, ஏசி ஒர்க் ஆகல. அப்படியா? நீங்க வேணா இவங்க ரூமை மாத்திக்கோங்க. நான் இவங்கள உங்க ரூமுக்கு மாற சொல்றேன். அப்படியே ஹீட்டர் ஒர்க் ஆகல. ஓ, ஏய், ஹீட்டர் இங்கேயும் ஒர்க் ஆகலடி. அதனால என்ன, கேஸ் தான் இருக்குல்ல, சுடுதண்ணி வச்சு கொடுங்க. சரி, ஓகே. ஏய், என்னடி லூஸ் மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு இருக்க? காலையில தானே கேஸ் ஒர்க் ஆகலன்னு சொன்னேன். ஐயோ, மறந்தே போயிட்டேன்ல. இப்ப என்ன பண்றது? இருங்க, நான் விறகடுப்புல வேணா ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஒன்னும் சிரமம் வேணாம். உங்களுக்கு கல்யாண வேலை 1008 இருக்கும், நீங்க அதை பாருங்க. சரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா தானே இருக்காங்க, அவங்கள போட்டு தர சொல்லுங்க. ஓகே ஓகே. ப்ளீஸ், அவர் வேற வேலைக்கு போயிருக்காரு. என்ன நம்பி தாண்டி விட்டுட்டு போயிருக்காரு. ப்ளீஸ் டி, பாவண்டி அவரு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடி ப்ளீஸ் டி. அப்ப நாங்க யார் நம்பி வந்தோம்? ப்ளீஸ் டி, ராகவி, ப்ளீஸ். ஒரு நிமிஷம். என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட். நாம தானே நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிச்சிடலாமா? கவனிச்சு புரிஞ்சுதுடி. நல்லா கவனிச்சு அனுப்பிடலாம். ஓகேவா? ஐயோ தங்கம், பாத்தியடி என் தங்கத்தை. மனசுக்குள்ள எவ்வளவு பர்சனல் இஷ்யூஸ் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிய பாத்துக்கணும்னு அந்த அக்கறை இருக்கே. தேங்க்யூ டி. நீ அக்கறையும் பார்க்கத்தானே போறேன். என்னாச்சு? ஒன்னும் இல்லடி, நான் ஓகே ஓகே. அப்ப நீங்க பாத்துப்பீங்கல்ல, நான் வெளிய போயிட்டு வந்துட்டுமா? தேங்க்யூ டி. போயிட்டு பை. பாத்துப்போமா? அவனை எதனாவது பண்ணி ஓட விடணுமே. வரட்டும், எக்ஸிக்யூட் பண்ணி. ஒரு 1/2 hour இந்த விறகடுப்புல வெந்நீர் போட முடியல. அந்த காலத்துல எல்லாம் எப்படிதான் சமைச்சாங்களோ. சரி சொல்லுடி, என்னடி பிளானு?
நாடி இது அரிப்பு மருந்து. ஓ இது போட்டு அரிப்பு நின்றுமா? ரேண்டம் வீடியோ தானே, ரேண்டமா கேள்வி கேட்க கூடாது. இது போட்டா அரிப்பு இன்னும் அதிகமாகும். என்னடி சொல்ற? இத கலக்குறோம், அவன் குளிக்கிறான், ஐயோ அம்மா எரியுதேன்னு சொல்லிட்டு ஊற விட்டே ஓடுறான். எப்படி? ஏய் சூப்பர் ஐடியாடி, ஜீனியஸ் நீ. இந்தா கலக்கி எடுத்துட்டு போய் கொடு. ஓகே போ. பாத்து பாத்து பாத்து. ப்ரோ ஆ? தண்ணி நல்லா சூடா இருக்கு, பொறுமையா தேய்ச்சுக்குவீங்க. ஏய் நில்லு. இப்ப நீ என்னன்னு கூப்பிட்ட? ப்ரோன்னு முன்னாடி எப்படி கூப்பிடுவ? எப்படி? என்ன மாமா, என்ன மாமே, என்ன மாமு அப்படித்தானே கூப்பிடுவ? அதெல்லாம் நீங்க என் ஃப்ரெண்ட லவ் பண்ணிட்டு இருந்தப்போ உரிமையா கூப்பிடுறது. ஓ இப்ப அந்த உரிமை இல்லையா? அதான் என் ஃப்ரெண்ட பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல, இனிமே என்ன உரிமை வேண்டி கிடக்கு. மனசாட்சியோடு சொல்லு, நாங்களாம் போட்டது சண்டையா? அதுக்கு எவனாச்சும் 1 மாசம் பிளாக் பண்ணுவானா? அது வாட்ச் பரவாயில்ல, ஊரு ஃபுல்லா பிரேக்கப் ஆச்சுன்னு தம்பட்ட அடிச்சு வச்சிருக்கா. அதுக்கா கூடயே சுத்துறிய செவ்வால அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல, அவ ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா, அவ பேச்ச அவளே கேட்க மாட்டா. அவ பேச்சு எவனும் கேட்க மாட்டான். இங்க பாருங்க, இதெல்லாம் உங்க பர்சனல், இதெல்லாம் எனக்கு எதுக்கு? ஆனா ஒண்ணு, பிரேக்கப் பண்றது அரிப்பு மாதிரி சொரஞ்சுதான் ஆகணும். பைத்தியமா? ஏண்டி உனக்கு ஒரு தண்ணி வச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஏன் பேச மாட்டேன்? உனக்கும் சேர்த்து நான் பேசிட்டு வந்திருக்கேன். என்னடி சொல்ற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்நேரம் அவன் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பான். நம்ம பிளான் சக்சஸ் ஆக போகுது. சரிடா. என்ன அதுக்குள்ள குளிச்சிட்டீங்க? பச்சை தண்ணியில ரொம்ப நாள் குளிச்சா சளி பிடிச்சிடும்ல, அதான் உடனே குளிச்சிட்டேன். பச்சை தண்ணியில குளிச்சிங்களா? ஆமா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சுடு தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருந்தேனே. அதுவா? நீ வேற அக்கறையா தேய்ச்சி குளின்னு அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தியா? அந்த கேப்ல தண்ணி சூடு கம்மியாகி நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் அதை அப்படியே கீழே ஊத்திட்டு ஷவர்ல குளிச்சிட்டேன். தேங்க்ஸ். ஏண்டி அவன் தேய்ச்சு குளிச்சா உனக்கு என்ன, இல்லனா என்ன முதுக்கு சோப்பு போட்டுக்கிட்டு வர்றியா? சாரிடி. இப்ப பார், போட்ட பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? சரி காதுட. நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன்டி. எப்படி? வெயிட் அண்ட் வாட்ச். என்ன பண்றது இவனு? நம்ம வேற இவளுக்கு வாக்கு கொடுத்துட்டோம். ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்றேன் பாரு, சவால்லாம் விட்டுட்டு இப்படி வெட்டியா சுத்திட்டு இருக்க. ஏய் இருடி, மூளைக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன்டி. ஆச்சரியமா இருக்கே. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? என் பிளானை மட்டும் சொன்ன ஷாக் ஆயிடுவேன். இல்லடி, உனக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்கு வேலை கொடுக்கற சொன்னல, அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ உனக்கு என்ன கலைக்கணுமா இல்ல அவனை பழி வாங்கணுமா? எனக்கு அவனை பழி வாங்கணும். இப்ப என்ன பிளான்னு சொல்லு. எரிச்சலா வருது. புரியுது. இந்த சிரிப்பெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். எங்க பார். ஏய் இப்ப எதுக்குடி சரக்கு? எனக்கு சரக்கு அடிக்கிற மூடே இல்லடி. ஏய் சி அலையாத, இது நமக்கு இல்ல அவனுக்கு. அவனுக்கா? இது சாதா சரக்கு இல்லடி, பேதி மாத்திரை கலந்த சரக்கு. ஏய் சூப்பர் டி, செம்ம ஐடியா. நீ மூலக்கறின்னு ப்ரூவ் பண்ணிட்ட. தேங்க்ஸ். அப்புறம் சாரி டி. ஏன்டி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ இது ரொம்ப முக்கியம். இவன் வேற. இத பாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண கூடாது. வா போலாம். மச்சி, மாமு. ஏ மச்சி. என்ன? இல்ல, நீ தனியா இருக்க போர் அடிக்கும்ல? அப்படிலாம் இல்லையே, ஜாலியா தான் இருக்கேன். அப்படியா? என்ன விட மாட்டாளே. சரி, வந்த விஷயம் சொல்லு. ஒன்னும் இல்ல, நீ தனியா இருப்ப, அதான் உனக்கு சரக்கு எடுத்துட்டு வந்தேன். பாத்துட்டானா? இல்ல எனக்கு வேணாம். வேணாமா? வேணாம். ஏன்?
அட்மாஸ்பியர் சரியில்லை. புரியலையே. நான் சரக்கடிக்க சில பிரின்சிபல்ஸ் வச்சிருக்கேன். என்ன அது? நான் சரக்கடிக்கும் போது ஆம்லெட் கண்டிப்பா தேவை. அவ்வளவுதானே. இதோ நான் கொண்டு வரேன். கொண்டு வரேன். என்னடி ஆச்சு? ஆம்லெட் கேக்குறாண்டி, போய் போட்டு கொண்டு வா. ஏய், அவனுக்குலாம் ஆம்லெட்லாம் போட்டு வர முடியாது. புடி. இங்க பாரு, நம்ம மிஷினோட கடைசி நேரத்துல இருக்கும். இந்த மாதிரி சோதனைகள் வரதான் செய்யும். சேர்ந்து அச்சீவ் பண்ணுண்டி. சரி ஓகே, நான் போறேன். போ. இந்தா ஆம்லெட். இது இருக்கட்டும், நான் இன்னும் சொல்லியே முடிக்கலையே. வேற என்ன வேணும்? சிக்கன் பக்கோடா ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரவா? ஆல்ரெடி ஆம்லெட் போட்டு கை ரெண்டும் கருகி போச்சு. என்ன வேணாலும் தயங்காம கேளு, நான் பண்றேன். எனக்கு தனியா அடிச்செல்லாம் பழக்கம் இல்ல. இது வரையா? நான் வேணா கம்பெனி தரவா? ஓ, அப்ப நீ சரக்கெல்லாம் அடிப்பியா? எப்பயாச்சும். ஆனா இன்னைக்கு வேண்டாம். நீ சரக்கடி, நான் ஸ்ப்ரைட் குடிச்சிட்டே உனக்கு கம்பெனி தரேன். ஓகே. நான் எடுத்துட்டு வரேன். இப்போ என்னடி ஆச்சு? ஒரு வழியா ஒத்துக்கிட்டாண்டி. சூப்பர் டி. நீ போய் ஸ்ப்ரைட்டும் 2 கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு வா. ஓகே டன். போடுவோமா? நானே விட்டேன். கீழே வச்சிரு. Cheers. Cheers. ஒரு நிமிஷம். என்ன? அது சரக்கு. இது சரக்கா? இந்த ஸ்ப்ரைட். ஒரு நிமிஷம். இது ஸ்ப்ரைட், அதுதான் சரக்கு. இதுதான் சரக்கு. ஐயோ, அதான் சரக்கு. குடி 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 குடி. இல்ல, எது சரக்குன்னு? இல்ல குடி குடி. அது ஸ்ப்ரைட் ஸ்ப்ரைட் குடி குடி. எனக்கு வேண்டாம். ஸ்கெட்ச் போடுறியாடி சைடு டிஷ்? என்னடி குடிச்சானோ? கிழிச்சா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் போய் வந்திருக்கேன். உனக்காக பழி வாங்க போய் பாலங்கணத்துல விழுந்திருப்பேன். என்ன தாண்டி நடக்குது? முதல்ல என்கிட்ட சொல்லுங்கடி, என்னடி நடக்குதுங்க? Hi guys, thanks for all the support. Now we are 100K family. So keep supporting us. எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டென்ட் கனீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Love you all. போன டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். செகண்ட் ரேங்க் வாங்குறதுக்கு எங்கள் அம்மா செம்மையாக அடிச்சிட்டாங்க. ஆஃப் இயர்லியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னா என்னோட சைக்கிளை தூக்கி வச்சிடுவேன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. நல்லா செகண்ட் ரேங்க் எடுத்தா என் வீட்டில் எனக்கு கோயிலே கட்டி விடுவாங்க. இந்த டைம் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகலைன்னா